வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 5வது நாள், மார்கழி மாதத்தோட 5வது நாள், 5வது பாசுரம் இல்லையா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ட்டு ஆண்டாள் தன்னோட முதல் 5 பாசுரங்கள்ல இந்த நோன்பு இருக்கிறதால என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்றத சொல்லி, அடுத்த ஒரு 10 பாசுரங்கள்ல தோழிகளை எழுப்புற மாதிரியும், அதுக்கப்புறம் நந்தகோபர் அப்புறம் அவரையே கண்ணனையே எழுப்புற மாதிரியும் இப்படி பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு சொல்லிட்டோம், 4 பாசுரத்துல முதல்ல இந்த நோன்பு இருக்கிறதால நாராயணன் நம்மளுக்கு வைகுண்டம் தருவான். 2வது பாசுரம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது. 3வது பாசுரம் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு கூடவே சேர்ந்து நடக்கிற நன்மைகள் மாதிரி இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும் இந்த நோன்பு நாம இருக்கிறதால. 4வது நான் இந்த உலகத்துக்காக என்னெல்லாம் கேட்கற தெரியுமா அப்படின்ட்டு. சோ உலகத்துக்காக தான் கேட்கணும் அப்படின்றத ஆண்டாள் இங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க. நமக்குன்னு தனிப்பட்ட இதை கேட்கறதுக்கு பதிலா சேர்ந்து எல்லாருக்கும் கேட்கணும்ன்றது. 5வது இந்த பாசுரம் எப்படி அமையிறது அப்படின்னா, இதுல ஒரு தோழிக்கு சந்தேகம் வந்துருதான். இவ்வளோ 30 நாள் விரதம் இருக்கணும்ன்ற இவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ட் சொல்றியே, நம்மளால முடியுமா, என்னால இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ராமாவதாரத்துல பார்த்தனா, ராமர் அவதார புருஷர், தசரதர் சக்கரவர்த்தி, அவரு இவருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி அப்பேற்பட்ட முனிவர் வசிஷ்டர் அவர் நாள் குறிச்சு உடலாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பட்டாபிஷேகமே தடைப்பட்டுதே, நம்மளுக்கு தடை வராதா? இது தடைப்பட்டுருமோ அப்படின்ட்டு அவளுக்கு கவலை வந்துருச்சான். அப்படி கவலை வந்த உடனே இல்ல இத பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லி இன்னொரு தோழி சொல்ற மாதிரி, ஆண்டாள் சொல்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. நம்மளதுலயே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, எப்படிரா பண்றது, என்னமோ ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அப்போ ஐயோ என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது, ஆஞ்சநேயருக்கே அவருக்கு தெரியாதப்ப ஜாம்பவான் உன்னால முடியும்பா, நீதான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தோள் தட்டி யாராவது ஒருத்தர் நம்ம தோளை தட்டி முடியும் முடியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை பண்றதுக்கு நம்ம வாழ்க்கையில சிலர் இருக்காங்க இல்ல, நாம சிலர் வாழ்க்கையில அப்படி இருக்கோம்ல. இது மட்டும்தாங்க வாழ்க்கை ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம் வா அப்படின்ட்டு இன்னொருத்தருக்கு சொல்றதுதான் இந்த பிறப்பு. அததான் ஆண்டாள் நமக்கு இது மூலமா சொல்லி தராங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த பாசுரத்தை முதல்ல பாத்துடலாமா? அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனே, ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாவும் செப்பேலோ ரம்பாவாய். இது எவ்வளவு அழகா இருக்குல்ல. மாயனை யாரு? கண்ணன் தான். அவன் பண்ணாத மாயாலீலா ஏதாவது இருக்கா? அந்த அவதாரம் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு மாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சின்ன சின்னதா வெண்ணைய ஒளிச்சு வைக்கிறதுல ஆரம்பிச்ச அவனோட மாயம், திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுக்கற போது பண்ற மாயம், அவன் எதை பண்ணல இந்த இதுல. அந்த பாரத போர் முழுக்க அவனே நின்று மாயாவியா நின்றுதானே வழி நடத்துவான். அப்படிப்பட்ட மாயனை மண்ணு வடமதுரை. இந்த வடமதுரை மதுராக்கு இந்த மண்ணு அந்த புகழ் எப்படி, அதாவது மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிரம் வாய்த்தவன் என்ற லைன் கேட்டிருப்போம்ல ராமரை பத்தி. அப்படி ரொம்ப அந்த மண்ணுன்ற வார்த்தை எதனால வந்ததுன்னா, மதுரா மட்டும் எப்பவுமே இறை சம்பந்தத்தோடயே இருந்திருக்கான். எல்லா யுகத்திலயுமே இருந்திருக்கு. திருவிக்கிரம அவதாரத்துல அவர் அங்கதான் தவம் பண்ணாராம், மதுராலதான். அடுத்தது பார்த்தா ராமாவதாரத்துல சத்ருகுண ஆழ்வார் மதுராவை படையெடுத்து ஜெயித்து அந்த படை வீடா தன்னோட படை வீடா வச்சிருந்தாராம். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனே அங்கதான் பிறந்திருக்காரு. அப்போ எப்பவுமே பகவத் சம்பந்தத்துல, அதாவது இறை சம்பந்தத்துல இருக்கிறதால அந்த மண்ணு வடமதுரை மைந்தனை. மைந்தன் அப்படின்னா என்னன்னா, மைந்து அப்படின்னா மிடுக்கு அப்படின்னு அர்த்தமா. மிடுக்கா இருக்காம்பா அப்படின்னா, இந்த பெருமாள் இந்த தோல்ல இது பண்ணிட்டு அவங்க அந்த நடை நடக்க வைப்பாங்க. அப்ப பாத்திருக்கீங்களா? அந்த மிடுக்க அப்படி கம்பீரமா அப்படி நடக்கிற ஒரு நடை இருக்கும்ல இறைவன். அந்த கண்ணன் இடுப்புல கைய வச்சுன்னு அப்படி ஒரு மிடுக்கா ஒரு நிப்பான், பாத்திருக்கீங்களா? அப்படி மிடுக்கானவன். எப்படிதான் அவன் பிறந்த உடனேவே
அவன் அப்படி பிறந்த உடனே அவனுடைய அந்த கால் விரல் பட்ட உடனே தன்னுடைய தாய் தந்தையருடைய விலங்கெல்லாம் அறுத்து போட்டான் இல்லையா, வசுதேவருக்கும் தேவைக்கும். அப்படி ஒரு மிடுக்கு அவனுடைய கால்கள்ல, அந்த நடையில, அந்த பிறப்புல, எல்லாத்துலயும். அதனாலதான் மைந்தனே அப்படின்னு வருது. தன்னோட அப்பா அம்மாவுக்கு பிறந்த உடனேவே அப்படி அந்த கால் விரலால அப்படி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா இல்லையா, அதனால மைந்தனே. தூய பெருநீர் யமுனை துறைவனே. தூய பெருநீராம் அது யமுனை. ஏன்? எல்லா நதியை விட இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எப்படி? என்னன்னா, வசுதேவர் எப்படியான கம்சன் கண்ணுல இருந்து படக்கூடாதுன்ட்டு தூக்கிட்டு போறாரு கொட்டுற மழையில. அப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அவருடைய இடுப்பு அளவை தாண்டி அப்படி நேரம் வரும்போது நம்ம எவ்வளவு சினிமால பார்த்துருக்காது, அந்த கதை அப்படிதான், அந்த நடந்த சம்பவங்கள். அப்போ அது போகும்பொழுது அந்த பெருமாளுடைய ஒரு சின்ன கால் விரல் பட்ட ஒரு நொடியில அந்த யமுனா கிட்ட அவர் அம்மா என்னை எப்படியான நீ எனக்கு வழி சொல்லு அப்படின்னு உடனே அந்த நீர் வற்றி அவருக்கு வழி விட்டுதான், இடுப்பு அளவுக்கு மாறி வழி விட்டுதான். அந்த ஒரு பெருமாளுக்கு அந்த சேவையை பண்ணதால, கைங்கரியத்தை பண்ணதால யமுனைக்கு இந்த இடத்துல அவளை வசத்தி சொல்லணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு மனசுல தோணி தூய பெருநீர். ஏன் அது ரொம்ப தூய்மைன்னா, அந்த யமுனையில தான் கண்ணன் குளிச்சா, வாய் கொப்புளிச்சா, கண்ணன் விளையாடினா, எல்லாமே பண்ணான் அந்த கோபியரோட சேர்ந்து. அவனுடைய உடல் பட்டதால, அவன் இருந்ததால அந்த யமுனைக்கு அவ்வளவு ஒரு பெருமை. தூய பெருநீர் யமுனை துறைவனை. அதாவது ஒரு தலைவனை எப்பவுமே மணிமாட துறைவன், அந்த ஒவ்வொரு ஊருடைய அந்த அடையாளம் சொல்லுவாங்க கவிஞர்கள். அப்படி இந்த இடத்துல அந்த யமுனை துறை இருக்கிற அந்த கோகுலத்துக்கே யாரு, நந்தகோபர் தலைவர், அவர் புள்ளப்பா அடுத்த அவர் தலைவர்ன்றதால, அதெல்லாம் தாண்டி அவன் தான் அவங்களுக்கு எல்லாமாவே இருந்தான் அப்படின்றதால யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை. அவன் தேவகிக்கு தானே பிறந்தான், ஆயர் குலத்துல பிறந்துட்டான் அப்படின்ட்டு என்னதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு குழந்தை எங்க பிறக்கிறது அப்படின்றத விட, அந்த குழந்தை எங்க தன்னுடைய பால் அருந்தி அழுது அந்த பாலுக்காக வளர்றதோ அந்த இடம்தான் அதோடைய பிறப்பிடமா. இந்த இடத்துல அப்படி ஒரு விளக்கம் வருது. அப்படி பார்த்தா ஆயர் குலத்தினில் பிறந்தன் தானே சொல்லணும். ஏன் தோன்றிய அப்படின்னா, அவன் கர்ப்பவாசத்துல இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணான், அங்க மதுராலேந்து இங்க திடீர்னு இந்த இடத்துல அப்படி தோன்றினான் இல்லையா. அதனால ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை. இது பெரியாழ்வாரும் கண்ணனை அணிவிளக்கே அப்படின்னு சொல்லுவார். ஆயர்குல அணிவிளக்கே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்க. அது ஆண்டாள் மொழியிற மாதிரி இந்த இடத்துல மணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றிய மணி விளக்கை. அப்ப ஒரு விளக்கு எப்படி வழிகாட்டுமோ அந்த குலத்துக்கே வழிகாட்டுறதுக்கு, இந்த உலகத்துக்கே வழிகாட்டுறதுக்காக பிறந்து வந்தானே கண்ணன். நாயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அந்த தாய் யாரு? யசோத. குடல் விளக்கம், அந்த வயிற்றுல அதை விளங்க செய்யறதுக்கு. அவ மகராசி 10 மாசம் பெத்தா பாரு, அவ வயிறு குளிர அந்த குழந்தை என்னமா இருக்கான், பேரும் புகழுமோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெத்த வயிறு குளிர்ந்து போறதுன்னு சொல்ற மாதிரி அவ வயிறு விளங்க செய்யறது, அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கறது. அப்போ யாரோட வயிற்றுக்கு அப்படி பெருமை சேர்த்தா? யசோதையோட வயிற்றுக்கு பெருமை சேர்த்தாட்டு இங்க வருது. என்னதான் தேவகி அந்த வயிற்றுல வயிற்றுல தான் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் யசோதையோட குழந்தையாவே, அவ வயிற்றுல இருந்து வந்ததாவே நினைச்சு அந்த பெருமையை யசோதைக்கு ஆண்டாளிக கொடுக்கறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஏன் சொல்றா அப்படின்னா, இந்த தோழிக்கு சந்தேகம் வந்துடுது இல்லையா, நம்மளால இதை செய்ய முடியுமா, அது எப்பேற்பட்ட விஷயம், நம்மளால இந்த விரதத்தை இருந்து அவனை அடைய முடியுமா அப்படின்னா, இடுப்புல கயிறை கட்டி உரல்ல கட்டி போட்டு அந்த தழும்பு பெருமாளுக்கு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட எளியவன் அவனை கட்டி போட்டுடுறாமா. எப்படி? அந்த தாயார் தன்னை கட்டி போடுற வரைக்கும் சும்மா இருந்தது. அவன் நிஜமான குழந்தையா, அதை இழுத்துட்டு போய் 2 பேருக்கு மோட்சம் கொடுத்திருக்கான் இல்ல. அப்போ அப்படி கட்டி போடுறாட்டு அந்த தழும்போட இருக்கிற அந்த
தாமோதரன்ற திருநாமத்தை இங்க சொல்லி நினைவுபடுத்துற. ரொம்ப எளியவம்மா அவன், அன்புக்கு அப்படியே கட்டுப்பட்டுருவான். அதனால இது பண்ணிடாத, யோசிக்காத அப்படின்ட்டு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தூயோமாய் வந்து நாம். அட யாரு இந்த இடையர் குலத்துல இருக்கிறவங்க வந்து ரொம்ப தூய்மையாவா இருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில பால் தயிர் எல்லாம் வந்தா தலையை மட்டும் இப்படி அலசிப்பாங்க, இல்லன்னா காலையில இருந்து வெறுமை குளிச்சுட்டு போயிருவாங்க. இவங்க என்ன தூய்மை அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க பக்தியில மிக வசந்து தூய்மையா இருக்கிறவங்களாம். அததான் வந்து இங்க ஆண்டாள் சொல்றா. எப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தா சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட சொல்வானாம், விபீஷணன் வந்து தூயவன் அப்படின்ட்டு. அவன் ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும், ராவணனுக்கு தம்பியா இருந்தாலும், அந்த சரண்டர் பண்ணது மூலமா, அந்த சரணாகதி பண்ணது மூலமா எவ்வளவு தூய்மையானவன், தூயவன் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க வந்து தூய்மையானவங்க, அவங்க தூயோமாய் வந்து நாம். தூமலர், எந்த மலர், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம எப்ப மலர பெருமாளுக்கு வைக்கிறோமோ, இறைவனுக்கு கொடுக்கறோமோ, அப்ப அது தூமலர், ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மலரா மாறுறது, தூய்மையான மலரா மாறுறது அப்படின்ற அர்த்தம். தூமலர் தூவி தொழுது, அதை போட்டு தொழுது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயில பாடி மனசால நினைக்கணுமா. எதையாவது நினைச்சாதானே சொல்ல முடியும். உன் மனசுல இருக்கிறது தானே வாயில வருது, இப்படிதானே நம்ம சொல்லுவோம். மனசுல இருந்தா தானே வாயில வரும். நீ சும்மா நான் சும்மா சொன்ன இல்ல, நீ மனசுல ஏதோ நினைச்சிட்ட, அதனாலதான் அது வாயில வருது அப்படி சொல்லுவோம். அப்ப மனசுல நினைக்கிறத முதல்ல சொல்லாம வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஏன் சொன்னாங்களா? ஏன்னா அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குடுப்பனை வந்துருச்சு. திடீர்னு என்ன பண்றதுன்னே தெரியலையா. அத்தனை வருஷம் இதெல்லாம் தெரியாம இருந்தவங்களுக்கு அந்த பேரு கிடைச்ச உடனே எதை முன்ன எதை பின்ன. ரொம்ப ஒருத்த பசியா இருக்கா, இலையில எல்லாத்தையும் போட்டு சாப்பிட உட்காருன்ற செகண்ட் நிதானமா அதை சாப்பிட்டு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடற்கரை சாப்பிட்டுருவாங்கல்ல, எதை முன்ன பின்னன்னு இல்லாம. அப்படிதான். அப்படி வந்து அது இப்படி மாத்தி போடுறது மூலமா அவங்க தவிப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இதையும் வந்துட்டு ஆண்டாள் சொல்றாங்க, அந்த கிடைச்சிருக்கிற வாய்ப்பையும். அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அதாவது போய பிழையும், நான் வந்து இந்த பெருமாளை தெரிஞ்சுக்காம சரணாகதி பண்ணாம முன்ன இருந்தப்ப செஞ்ச அத்தனை தவறுகளும், அந்த பாவங்கள் எல்லாம் அடுத்தது புகுதருவான் நின்றனவும். நான் இங்க பெருமாளுக்கே சரணாகதி பண்ணிட்டா கூட என்ன அறியாம எவ்வளவோ வருது இல்லையா தவறுகள், என்ன அறியாம சில தவறுகள் எல்லாம் பண்றேன்னு, எல்லாம் சேர்த்து இப்ப பண்ணிட்டு இருக்க பண்ண போற இந்த அத்தனை பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகள் அத்தனையும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அப்படியே தீயில தூசு மாதிரி போயிடும், அந்த காத்துல தூசு மாதிரி எரிஞ்சு போயிடுமா. பாவங்களே எல்லாமே அப்படி எரிஞ்சு போயிடுமா. அந்த நாமத்தை சொல்லி நம்ம பாடி வாழ்ந்தா எல்லா பாவங்களும் போயிடுமா. எப்பேற்பட்ட விஷயம் இது. ஆக்சுவலா நெருப்பு வந்து எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிடும் இல்லையா, அதுக்கு அந்த தன்மை இருக்குன்றதாலதான் ஹோமத்துல எல்லாத்துலயும் வந்து நம்ம அக்னியை வளர்த்து அந்த இதை செய்யறோம். அப்ப அதுல ஆகுதி கொடுக்கறோம், எல்லாமே பண்றோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம செஞ்ச எல்லா பாவமும் அந்த தீயில எப்படி கருகி அப்படி தூசு மாதிரி போயிடுமோ அப்படின்ட்டு. நீங்க மெடிடேட் பண்ணும்போது இல்ல ரேக்கி பண்ற தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து ஒரு நெகட்டிவ் திங்ஸ் வந்து ஒரு நெருப்புல எரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது, விஷுவலைசேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு டெக்னிக். அன்னைக்கே ஆண்டாள் சொல்லிட்டாங்க. அப்படி போயிரும் அதெல்லாம், ஒரு பாஸ்ட் எல்லாம் அப்படியே போயிடும். இன்னைக்கும் என்ன சொல்ற கவுன்சிலிங் பண்ணும்போது நானே சொல்லும்போது பாஸ்ட் அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது தன்னுடைய சுவடு இல்லாம போயிரும் அப்படின்றது. அப்ப அப்படி தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவாய், ஏலோ ஓர் எம்பாவாய் அப்படின்ட்டு. செப்பு ஒரு அதிகாரத்தோட சொல்லு பெருமாள் நாமத்தை, பண்ணு இந்த நோம்ப அப்படின்றாங்க இந்த இடத்துல. சோ அழுத்தி, அதிகாரன்றத விட அழுத்தி இத பண்ண முடியும் அப்படின்றத அவங்க சொல்லி தராங்க. அப்ப செப்பேலோ ஓர் எம்பாவாய், எங்கள்ல இருக்கிற ஒரு தியான பாவாய், நீ கேட்ட டவுட்டுக்கு நான் சொல்லிட்டேன், நீ கேட்ட சந்தேகத்துக்கு சொல்லிட்டேன், இத பண்ணலாம் வா, நம்மளால முடியும், இந்த மாதிரி எல்லா பாவங்களும் போயிடும். அதனால நம்ம பண்ற அந்த கண்ணனை, அப்பேற்பட்ட எளியவனை தாமோதரனை,
அந்த எளியவனான அந்த நாராயணனை நம்ம இங்க சேவிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணனை அந்த திருப்பாவைய சொல்லி இந்த 30 நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சொன்னா எப்படி இருக்கும்? எல்லா பாவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய கஷ்டங்களும் எல்லாம் போய் நிறைஞ்சு இருப்போம் இல்லையா? பண்ணலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? வாங்கன்னு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் மனசார. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.